Welcome, biology students, viewers, and respectable people to my channel. Right, students and viewers, we are in 12th biogeology, 6th lesson. 6th lesson name is evolution in Tamil. Parinamam. In this lesson, today's section, I would like to teach about the important heading is origin of life. Come to the introductory part. So, our important heading is 6.1 origin of life. Evolution of life forms. Origin of life அப்படின்னா உயிரின தோற்றம். எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்னா உயிரின வகைகளின் பரிணாமம். உயிரின வகைகளின் பரிணாமம். ஓகே, ஸோ லாட் ஆஃப் தியரி ப்ரொபோஸ்ட் பை டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் அபவுட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். சரிங்களா? இந்த உயிரின தோற்றங்கள் பற்றிய கருத்துக்கள் சார்ந்த விளக்கங்களை நிறைய அறிவியல் விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்கிறாங்க. வாங்க அதில் என்னென்ன தலைப்புகள் என்னென்ன விட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ த ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் தியரி இஸ் தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். சரிங்களா? சிறப்பு படைத்தல் கோட்பாடு. ஸ்பெஷல் கிரியேஷனை சிறப்பு, கிரியேஷனை படைத்தல், சிறப்பு படைத்தல் கோட்பாடுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஸோ திஸ் டைப் ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் ஸ்டேட் தட் என்னத்தை விளக்குதுன்னா லைஃப் வாஸ் கிரியேட்டட் பை வாழ்க்கையானது யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் வாஸ் கிரியேட்டட் பை சூப்பர் நேச்சுரல் பவர். சரிங்களா? சூப்பர் நேச்சுரல் பவர்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி. ஸோ லைஃப் ஃபார்ம் வாஸ் கிரியேட்டட் பை சூப்பர் நேச்சுரல் பவர். ஸோ இன் ஸ்பெசிஃபிக்கலி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ரெஃபர்ட் எஸ் காட். சரிங்களா? காட், கடவுள் தான். கடவுள் என்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை இந்த லைஃப் உயிரினங்களை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு ஹிந்துசம், சரிங்களா, ஹிந்து ரிலீஜனுடைய கான்செப்ட் படி, அக்கார்டிங் டு ஹிந்துசம், லார்டு பிரம்மா, சரிங்களா, லார்டு பிரம்மா, சரி, பிரம்மா கடவுள் தான் கிரியேட்டட் த எர்த். ஸோ எர்த்தை உருவாக்குனார். அவர் தான் லைஃப் ஃபார்ம்ஸை உருவாக்குனார், எர்த்தை உருவாக்குனார் அப்படின்னு கான்செப்ட் இருக்குது. சரி, கிறிஸ்டானிட்டி, சரிங்களா, ஸோ கிறிஸ்துவத்துலேயும் இஸ்லாம்லேயும் அண்டு மோஸ்ட் ரிலீஜன்ஸ் பிளே, சரிங்களா, இதையும் தாண்டி சில முக்கியமான மதங்கள் என்ன நம்புதுன்னா பிலீவ் காடு கிரியேட் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்னால் பேரண்டம். இந்த பரந்த வான்வெளியை வந்து பேரண்டம்னு சொல்லுது. இந்த பரந்த வான்வெளியை காடு தான் உருவாக்குனாருன்னு ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? காடு கிரியேட்டட் த யூனிவர்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல். சரிங்களா? யூனிவர்ஸையும் கிரியேட் பண்ணாங்க, பிளான்ட்ஸையும் ஃபார்ம் பண்ணாங்க, கூட அனிமல்ஸையும் ஃபார்ம் பண்ணாங்க. காடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தியரி இஸ் ஸ்பெஷல் கிரியேஷன். அதில் ஒரே பாயிண்ட் என்ன, காடு தான் மேஜர் சோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. அவர் தான் சூப்பர் நேச்சுரல் பவர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தியரி, அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன். சரிங்களா? தான் தோன்றல் கோட்பாடு. வாட்ஸ் நெக்ஸ்ட் கெட்டிங், தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ்னால் தனக்குத்தானே தோன்றிக்கொள்ளுதல், தான் தோன்றல் கோட்பாடு. அக்கார்டிங் டு தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் ஆர் ஏபயோஜெனிசிஸ். சரிங்களா? ஏபயோஜெனிஸ் அப்படின்னா உயிரின்றி உயிர் தோன்றல் சொல்லுவோம். சரிங்களா? உயிரின்றி உயிர் தோன்றல், உயிர் இல்லாத பொருளிலிருந்து உயிருள்ள பொருள் தோன்றுதல். சரிங்களா? ஏபயாட்டிக் ஃபேக்டர்லேருந்து பயாட்டிக் ஃபேக்டர் ஃபார்ம் ஆகிறது. உயிர் இல்லாத, உயிரற்ற பொருளிலிருந்து உயிர் உருவாதல். உயிர் இன்றி உயிர் தோன்றல், உயிருள்ளாத பொருளிலிருந்து உயிருள்ள பொருள் தோன்றுதல். ஓகே, அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் ஆர் ஏபயோஜெனிசிஸ். ஏ மீன்ஸ் உயிரற்ற பொருள், ஜெனிசிஸ்னால் உயிருள்ள பொருட்கள் உருவாதல். ஸோ லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் நான் லிவிங் மெட்டீரியல், ஆல்ரெடி டோல்ட். சரிங்களா? உயிரற்ற பொருளிலிருந்து உயிருள்ள பொருள் தோன்றியது. அண்டு அக்கர்டு த்ரோ, இது எப்படி நடந்திருக்கும்னா இந்த மாதிரியான உயிரற்ற பொருள்லேருந்து நான் லிவிங் மேட்டர்லேருந்து லிவிங் திங்ஸ் வந்துச்சு இல்லையா, இது எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரோ ஸ்டெப் வைஸ். சரிங்களா? சும்மா அப்படியே எப்படி நடக்குது, படிப்படியாக தான் ரியாக்ஷன் நடக்குது. படிப்படியாக எங்கெங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்டு மாலிகுலர் ரெவல்யூஷன் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். சரிங்களா? கெமிக்கல் வேதி பரிணாமம், மூலக்கூறு அளவிலான பரிணாமமானது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். சரிங்களா? அதாவது மில்லியன் கணக்கான வருஷங்கள் அந்த நான் லிவிங் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் நடந்திருக்கு. ஸோ தாமஸ் ஹக்லே காய்ஸ் த டேம் ஏபயோனிசிஸ். சரி, இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஹூ காய்டு த டேம் ஏபயோனிசிஸ்? தாமஸ் ஹக்லே.
Okay. So Thomas Huxley coined the term abiogenesis. Abiogenesisனா உயிரின்றி உயிர் தோன்றல், உயிர் இல்லாத பொருளிலிருந்து உயிருள்ள பொருள் தோன்றுதல். சரிங்களா? ஸோ இதை வந்து the term abiogenesis was coined by Thomas Huxley. Okay, this also 3 mark. Okay, so special creation 3 mark, spontaneous generation 3 mark. Next, Big Bang theory. பெருவெடிப்பு கோட்பாடு. பெருவெடிப்பு கோட்பாடு. பிக் பேங், பேங்னா வெடித்தல். பெரிய வெடிப்பு தியரி, பெருவெடிப்பு கோட்பாடு. ஸோ எக்ஸ்பிளைன் தி ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். இதுவும் எதை பற்றி சொல்லுதுன்னா இந்த பேரண்டம், இந்த பெரிய வான்வெளி உருவானதை பற்றி சொல்லுது. ஸோ தேட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் ஏசிய எப்படி உருவாச்சு இந்த பேரண்டம் பார்த்தீங்கன்னா ஏசிய சிங்குலர் ஒற்றை ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன், ஒரு ஒற்றை பெரிய பெருகோள வெடிப்பு, ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வெடிப்பு, ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டுச்சு இன் ஃபிசிக்கல் டேர்ம். சரிங்களா? ஸோ சுற்றுச்சூழல் புறத்தில், சரிங்களா, இந்த அண்டத்தில், இந்த யூனிவர்ஸுக்கு இந்த ஃபிசிக்கல் டேர்ம் வெளிப்புறத்தில் ஒரு ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன், ஒரு பெரிய வெடிப்பு. சரிங்களா, பெரிய பர்ஸ்டர், ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அதிலிருந்து வந்தால் தான் இந்த எர்த்து அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ சிங்குலர் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் இன் ஃபிசிக்கல் டேர்ம்ஸ். ஸோ அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எர்த்து வந்தாச்சு. த ப்ரிமிட்டிவ் எர்த் ஹேட் நோ ப்ராப்பர் அட்மாஸ்பியர். ஸோ அப்படி வந்து ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராசஸ் வழியாக அந்த யூனிவர்ஸ்லேருந்து தனியாக பிரிஞ்ச அந்த எர்த்து பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்பர் அட்மாஸ்பியர். சரிங்களா? தொடக்க காலத்தில், ப்ரிமிட்டிவ்னா தொடக்க காலத்தில், பூமி உருவான காலத்தில் சில 100 மில்லியன் ஆண்டுகள். ஸோ ப்ரிமிட்டிவ் எர்த் ஹேட் நோ ப்ராப்பர் அட்மாஸ்பியர், சரியான சூழ்நிலை அமைப்பு அங்கே கிடையாது. முதல்ல தோன்றின இடத்துல ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன இடத்துல ஸோ அந்த ப்ராப்பரான அட்மாஸ்பியர் இல்லை. சரியான சுற்றுச்சூழல் கிடையாது. பட் கன்சிஸ்டட் ஆஃப், ஆனால் இருந்தால் கூட கன்சிஸ்டட் ஆஃப் அங்கே என்ன இருந்துச்சுன்னா அம்மோனியா. அப்படி அந்த ப்ரிமிட்டிவ் இடத்துல அம்மோனியா இருந்துச்சு, மீத்தேன் இருந்துச்சு, அம்மோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர். சரிங்களா? அம்மோனியாங்கிற கேஸ் இருந்துச்சு, மீத்தேன் கேஸஸ் இருந்துச்சு, ஹைட்ரஜன் கேஸ் இருந்துச்சு, வாட்டர் வேப்பர் நீராவி, இதெல்லாம் இருந்திருக்குது. இதெல்லாம் இருந்தால் கூட ஆனால் நோ ப்ராப்பர் அட்மாஸ்பியர், அங்கே சரியான அட்மாஸ்பியர் கிடையாது. அதே சமயத்தில் டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. அந்த சூழ்நிலையில் அந்த ப்ரிமிட்டிவ் எர்த்தில் டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த், சரிங்களா, அந்த பூமியினுடைய வெப்பநிலையானது எக்ஸ்ட்ரீம்லி ஹை, ரொம்ப அதிகமாக இருக்குது, மிக கூடுதலான வெப்பமாக இருக்கின்றது. சரிங்களா? ஸோ யூவி ரேஸ் ஃப்ரம் த சன். சரிங்களா? இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில் சன்னுலேருந்து யூவி ரேஸ், அது யூவி ரேஸ்னால் அல்ட்ராவைலட். சரிங்களா? புற ஊதா கதிர்கள், அல்ட்ராவைலட். சன்னிலிருந்து அல்ட்ராவைலட் ரேஸ் வருது, யூவி ரேஸ், யூவி கதிர்கள், யூவி ரேஸ் ஃப்ரம் எங்கிருந்து வருது? சன். ஓகே, ஸோ வந்து தேட் யூவி ரேஸ் ஸ்பிளிட்னா பிளத்தல் அல்லது உடைத்தல், ஸ்பிளிட் ஆஃப் வாட்டர் மாலிகுல் இன்ட்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ அப்படி வந்த அந்த யூவி ரேஸ் என்ன பண்ணுதுன்னா டைரக்ட்லி ஆக்ட் அப்பான் வாட்டர். சரிங்களா? வாட்டர் மேலே படுது, பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்லி வாட்டர் மாலிகுல் ஸ்பிளிட், வாட்டர் மாலிகுல் ரெண்டாக உடையுது. எப்படி என்னென்ன ஃபார்மேட் உடையுதுன்னா ஹைட்ரஜன் மாலிகுலாக பிரியுது, 7வது ஆக்சிஜன் தனியாக பிரிஞ்சுது. ஸோ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போத் ஆர் செப்பரேட்டட், ரெண்டு தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது கிராஜுவலி டெம்பரேச்சர் கூல்டு. ஸோ படிப்படியாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சி கூல்டு, சரிங்களா, குளிர்விக்கப்படுகிறது அந்த இடத்துல. ஸோ கிராஜுவலி மெதுவாக படிப்படியாக டெம்பரேச்சர் வெப்பமானது குறைகிறது, கூல்டு. அண்டு வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ்டு. கூடவே என்னாச்சுன்னா அந்த வாட்டர் வேப்பர் நீராவியெல்லாம் கண்டென்ஸ்டு குளிர்ந்து, சரிங்களா, திட நிலைக்கு மாறுகிறது. கண்டென்ஸ்டு டு ஃபார்ம் ரெயின், கடைசியில் அது ரெயினாக மாறிடுச்சு. ஸோ ரெயின் வாட்டர் ஃபில்டு ஆல் த டெப்ரெஷன். ரெண்டாவது அப்படி வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆகி ரெயினாக கிடைச்சது இல்லைங்களா? ஸோ அந்த ரெயின் என்ன ஆகுதுன்னா ஃபால், நிலத்தில் வந்து விழுந்து ஃபில்டு சில ஏரியாவை வந்து நிரப்புது. பர்டிகுலர் எந்தன்னா டிப்ரெஷன், இந்த குளங்குட்டைகள் நிறைய குழிகள் இருக்கும் இல்லைங்களா, அதில் போய் தண்ணிகள் தேங்குது. அப்படி டெப்ரெஷன் பள்ளங்கள் அல்லது குழிகளில் அந்த வாட்டர் நிரப்புது, போய் தங்குது. ஸோ ஃபைனலி டூ ஃபார்ம் வாட்டர் பாடிஸ். ஃபைனலாக என்ன உருவாகுது? நம்மளுக்கு நீர்நிலைகள் உருவாயின. சரிங்களா? ஸோ
அம்மோனியா மீத்தேன் இந்த அட்மாஸ்பியர் கம்பைன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அம்மோனியா மீத்தேன் ரெண்டுமே, அம்மோனியா கேஸும் மீத்தேன் கேஸ் ரெண்டுமே அது அட்மாஸ்பியரில் கம்பைன் ஆகுது. சரிங்களா, அம்மோனியா மீத்தேனும் ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி ரெண்டு கம்பைன் ஆகுது. கடைசியில் 2 ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ அம்மோனியாவும் மீத்தேனும் ஜாயிண்ட் ஆகணும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி அம்மோனியாவும் மீத்தேனும் வந்து கம்பைன் இணையுது, அட்மாஸ்பியரில் இணைஞ்சிருச்சு. கடைசியில் இணைஞ்சிருப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு சம் அதர் கேஸஸ் ஆர் எவால்வ்டு. அங்கே கார்பன் டை ஆக்சைடும் சில கேஸஸும் அங்கே ஃபார்ம் ஆச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இதில் கோசர்வேட்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா. கோசர்வேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி விளக்கு இருக்குது பாருங்கள். கோசர்வேட் அப்படிங்கிற 3 மார்க். லார்ஜ் கொலாய்டல் பார்ட்டிக்கிள். சரிங்களா, திரவ ஊடகத்திலிருந்து கிடைச்ச லார்ஜ் கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் தட் பிரிசிபிடேட் அவுட் இன் த அக்வஸ் மீடியம். நீர்நிலைகளில் பெரிய கூழ்ம துகள்கள் என்னது படிகிறது, நீர்நிலைகளில் படியுது. ஆர் த ஃபஸ்ட்டு ப்ரீ செல்ஸ், இதுதான் முதல்ல தோன்றிய செல்கள். ஓகே, விச் கிராஜுவலி ட்ரான்ஸ்ஃபார்ம் டு லிவிங் செல்ஸ். இதுதான் லிவிங் செல்ஸாக மாறிச்சு அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அப்போ கோசர்வேட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அக்வஸ் நீர்நிலைகளில் லார்ஜ் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் பெரிய கூழ்ம துகள்கள் படிகிறது, உள்ளே தங்குகிறது. ஸோ அதை வந்து ப்ரீ செல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, தொடக்க கால செல்கள் அல்லது முன்னோடி செல்கள்னு சொல்லலாம். ஸோ திஸ் ப்ரீ செல் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு லிவிங் செல்ஸ். ஸோ அது வந்து உயிருள்ள செல்களாக மாறியது. ஸோ தேட் இஸ் கால்ட் கோசர்வேட். இதை என்ன சொல்லுவோம், கோசர்வேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ். ஓகே, பயோஜெனிசிஸ் அப்படின்னா லிவிங் திங்ஸ் அரைசஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லிவிங் திங்ஸ். ஏற்கனவே இருந்த லிவிங் திங்ஸிலிருந்து தான் ஸோ உயிருள்ள பொருள் வந்திருக்கு, உயிருள்ள பொருளிலிருந்து தான் அடுத்த உயிருள்ள பொருள் வந்திருக்குது அப்படிங்கிறது. சரிங்களா, இங்கே பயோஜெனிசிஸ் உயிருள்ள பொருளிலிருந்து ஒரு புதிய உயிருள்ள பொருள், உயிருள்ள உயிரினங்கள் தோன்றின அப்படிங்கிறது இதனுடைய கருத்து. அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ், லைஃப் அரோசஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். ப்ரீ எக்ஸிஸ்டிங்னா ஏற்கனவே வாழ்ந்த உயிரிகளிலிருந்து புதிய உயிரினங்கள் தோன்றின. ஏற்கனவே இருந்திருக்கு, உயிரினங்கள் ஏற்கனவே இருந்திருக்குது, அந்த உயிரினத்துலேருந்து புதிய உயிரினம் தோன்றிருக்குது அப்படிங்கிறத கான்செப்ட். ஸோ அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ், ஏன்னு வந்தால் உயிரற்ற பொருள், பயோனா லிவிங் திங்ஸ், உயிருள்ள பொருள் ஏற்கனவே இருந்திருக்குது, அதிலிருந்து புதிய உயிருள்ள பொருள் தோன்றியுள்ளது. அடுத்தது பயோஜெனிசிஸ் லைஃப், உயிரினங்களின் வாழ்க்கையானது அரைசஸ் ஃப்ரம் ஆர் அரோசஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங், ஏற்கனவே இருந்த உயிரினங்கள், ஏற்கனவே வாழ்ந்த உயிரினங்கள் அதிலிருந்து தான் வந்திருக்கிறாங்க. த டேர்ம் பயோஜெனிசிஸ் ஆல்சோ ரெஃபர் டு தி பயோகெமிக்கல் ப்ராசஸ். இது எப்படி சொல்லலாம், த டேர்ம் பயோஜெனிசிஸ் ஆல்சோ ரெஃபர் டு தி பயோகெமிக்கல் ப்ராசஸ். பயோகெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா சரிங்களா, உயிர் வேதிய நிகழ்ச்சிகளினால் உயிருள்ள பொருட்கள் தோன்றியுள்ளன அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா, பயோஜெனிசிஸ் ரெஃபர்ஸ் டு சரிங்களா உயிர் வழி உயிர் தோன்றல் அப்படின்னா தமிழில் உயிர் வழி உயிர் தோன்றல், உயிருள்ள பொருட்களிலிருந்து உயிருள்ள பொருள் தோன்றுதல். அந்த கருத்துப்படி என்ன சொன்னாங்கன்னா பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், உயிர் வேதியியல் நிகழ்ச்சி மூலம் உயிருள்ள பொருட்கள் தோன்றுதல் அப்படின்னு அதோட மீனிங்கு. ஸோ இந்த டேமை வந்து யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா திஸ் டேம் வாஸ் காயின்டு பை ஹென்ரி பேஸ்டியன். சரிங்களா, ஹென்ரி பேஸ்டியன் அப்படிங்கிறத முதல் இந்த கருத்தை சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹெட்டிங் இஸ் அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன். சரிங்களா, கெமிக்கல் எவல்யூஷனை வேதி பரிணாமம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, வேதி பரிணாமம் ஏதோ வேதிப்பொருட்களில் சரிங்களா ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்து அது லிவிங் திங்ஸாக மாறிக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன், வேதி பரிணாமம், வேதிப்பொருட்களிலிருந்து உயிரினங்கள் தோன்றின அப்படிங்கிறனுடைய கருத்து. அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன், ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம், ஸோ அந்த முதலில் தோன்றிய முதல் உயிரினங்கள் இந்த ப்ரிமார்டியல் என்விரான்மெண்ட். சரிங்களா, அந்த முதல்ல தோன்றிய உயிரினங்கள் அந்த முதல்ல இருந்த அந்த ப்ரிமிட்டிவ் என்விரான்மெண்ட் தொடக்க கால சுற்றுச்சூழலை ஆஃப் த எர்த் எவால்வ்டு ஸ்பான்டேனியஸ்லி ஃப்ரம் சரிங்களா, ஸ்பான்டேனியஸ்னு ஒரே நேரத்தில்
ஒரே நேரத்தில் வந்திருக்குது. அந்த பிரிமிட்டிவ் ஆர்கானிசம் அந்த தொன்மையான சுற்றுச்சூழலில் அந்த என்வாமெண்ட்டில் எர்த்து அந்த சுற்றுச்சூழல் வந்து இந்த எர்த்து அந்த என்வாமெண்ட்டில் எவால்வ்டு ஸ்பான்டேனியஸ் ஒரே டைமில் தான் தோணுச்சுன்னா ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் பர்டிகுலராக ஒரே டைமில் தான் வந்திருக்குது. அதே மாதிரி எப்படி வந்திருக்குது? ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இன்ஆர்கானிக் தெரியுமா? கரிம பொருட்கள், கனிம பொருட்கள் சொல்லி இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அண்டு ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் சச் அஸ் லைட். சரிங்களா? இது கூட சொல்கிறேன். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அண்டு அதர் ஃபோர்ஸஸ், அதர் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ், கனிம பொருட்கள் மற்றும் வேறு சில முக்கியமான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டனிங். சரிங்களா? இயல்பியல் காரணி சொல்லுவோம். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸும் ஒரு காரணம். ரெண்டாவது இயற்பியல் காரணிகள். லைட்டனிங்னா தெரியுமில்லையே, ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. மின்னல், யூவி ரேடியேஷனா யூவி கதிர்கள், வல்கனிக் ஆக்டிவிட்டீஸ், வல்கனிக் எரிமலை செயல்கள். சரிங்களா? அப்போது இந்த 3 காரணத்தோடு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸும் ஒரு காரணங்கிறாங்க. ஓகே. ஸோ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ், இயற்கை காரணிகளான லைட்டனிங், யூவி ரேடியேஷன், வல்கனிக் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆப்ரேட் பண்ணி தான் ஸோ கடைசி லிவிங் திங்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது இந்த கெமிக்கல் எவல்யூஷனுடைய முக்கிய கோல். பாருங்கள். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக வளர்க்குறாங்க. ஸோ ஒப்பாரின் ஒரு சயின்டிஸ்ட், ஒப்பாரின் 1924, ஒப்பாரின் வந்து 1924 சஜஸ்டட் தட் என்ன சொல்கிறாருன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் could have undergone series of reaction. சரிங்களா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இவர் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் கரிம பொருட்கள், நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளுமே அழுகி போகக்கூடிய டீக்ரேட் ஆகக்கூடிய எல்லா பொருட்களுமே ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஓகே. ஸோ suggested that ஒப்பாரின் 1924 ஆர்கானிக் காம்பவுண்ட் could have undergone சில சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன். ஆர்கானிக் காம்பவுண்டில் கரிம பொருட்களில் சரிங்களா வரிசீகரமாக தொடர்ச்சியாக ரியாக்ஷன். சரிங்களா? அங்கே வந்து வினை ஏற்படுகிறது, வினை செயல்பாடு நடக்கிறது. ஸோ அதனால லீடிங் டு மோர் காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ். ஓகே. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கலான மூலக்கூறு ஏற்படுது. சரிங்களா? ஆர்கானிக் மாலிகூல் ஒரு சிம்பிள் மாலிகூல்ஸ், அதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன். சரிங்களா? தொடர்ச்சியாக வரிசீகரமாக வினைகள் நடைபெறுகிறது. அப்படி நடந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா மோர் காம்ப்ளெக்ஸ் மாலிகூல். ஸோ ரொம்பவுமே சிக்கலான ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. ஸோ ஹீ ப்ரப்போஸ் தட், இவர் வந்து அது இன்னும் எப்படி சொல்கிறாருன்னா ப்ரப்போஸ் தட் மாலிகூல்ஸ் ஃபார்ம்டு கொலாய்டல் அக்ரிகேட். சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது இந்த மூலக்கூறுகள் திரவ ஊடகத்தில் கூழ்மத்திரளாக அல்லது கோசர்வேட்டலாக மாறிடலாம் என்று கூறினார். ஸோ ரெண்டாவது அந்த கிடைச்சது இல்லைங்களா மோர் காம்ப்ளெக்ஸ் மாலிகூல், அது வந்து வாட்டர் மீடியத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து மோர் காம்ப்ளெக்ஸ் மாலிகூல் ஃபார்ம் ஆகுது, மோர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகூல் ஃபார்ம் ஆச்சு. அது வந்து வாட்டர் மீடியத்தில் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆன உடனே அது என்னவா மாறுதுன்னா இந்த மாலிகூல்ஸ் ஃபார்ம்டு என்னவா உருவாதுன்னா கொலாய்டல் அக்ரிகேட். சரிங்களா? திரவ ஊடகத்தில் கூழ்ம திரள்களாக, கொலாய்டல் அக்ரிகேட்னா கூழ்ம திரளாக மாறிச்சு. அந்த மோர் காம்ப்ளெக்ஸ் மாலிகூல் என்னவா மாறிச்சு? கொலாய்டல் அக்ரிகேட், ஒரு கூழ்ம திரளாக அது எந்த இடத்துல உருவாச்சோ அந்த இடத்துல எப்படி மாறிடுச்சு. அதுக்கு இன்னொரு பேரும் கூட சொல்லலாம், கோசர்வேட்னு சொல்லலாம். கோசர்வேட்டுகளாக மாறின, கொலாய்டல் அக்ரிகேட் அல்லது கோசர்வேட்டாக மாறின. எங்கே? அது எந்த இடத்துல அந்த மோர் காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸோ அந்த இடத்துலையும் கோசர்வேட்டாக மாறிடுச்சு. பர்டிகுலர் அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்ல நீர்நிலைகளில் தான் அந்த கோசர்வேட் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ த கோசர்வேட், that கோசர்வேட் வேர் ஏபிள் டு அப்சர்வ். அந்த கோசர்வேட் என்ன பண்ணுதுன்னா ஏபிள் டு அப்சர்வ், அது வந்து ஏதோ ஒரு பொருள் உறிஞ்சுது, தன்னகத்தை உறிஞ்சுது. அப்சர்வ் அண்ட் அசிமிலேட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா? என்ன பண்ணுது அந்த அசிமிலேட், என்ன பண்ணுது அந்த கோசர்வேட்டு என்ன பண்ணுதுன்னா உறிஞ்சுது. பர்டிகுலராக எதை உறிஞ்சுதுன்னா ஆர்கானிக் காம்பவுண்டை. தேட் கோசர்வேட் அப்சர்வ் ஆர்கானிக் காம்பவுண்ட். அந்த கூழ்ம திரள்கள், அந்த கோசர்வேட்டுகள் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் சோர்ஸஸில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்டை அப்சர்வ் பண்ணுது, உறிஞ்சுது. உறிஞ்சி என்ன பண்ணுதுன்னா தன்மயமாக்குகின்றன. அசிமிலேட்னா தன்மயமாதல், தன்மயமாதல்னா ஆற்றலாக மாற்றுகிறது, எனர்ஜியாக மாற்றக்கூடிய நிகழ்ச்சி.
ஒரு பொருள் எனர்ஜியாக மாறுச்சுன்னா அது அசிமிலேஷன்னு சொல்லுவோம். ஸோ அசிமிலேட் எனர்ஜியாக மாற்றுச்சு. சிறு சிறு துகள்களாக அந்த கரிம பொருட்களை அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை உடைச்சி எனர்ஜியாக மாற்றுச்சு. ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒப்பாரியினுடைய கருத்து. அதே மாதிரி ஹால்டன் ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா 1929 ஹால்டன் வந்து ப்ரொபோஸ் தட் பிரைமார்டியல் சி, சரிங்களா, அந்த தொடக்க கால பிரைமார்டியல்னா தொடக்க கால கடல், அந்த ஓஷனானது சீயானது செர்வ்ட் as தி வாஸ்ட் கெமிக்கல் லெபார்டரி, சரிங்களா, ஒரு பெரிய வேதி தொழிற்சாலையாக இருந்தது. ஓகே, ஒரு பெரிய வேதியியல் ஆய்வகம், லேப்னா ஆய்வகம், தொழிற்சாலை ஆய்வகம்னு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய லெபார்டரின்னு ஆய்வகம், ஒரு வேதி தொழிற்சாலையாக கடல் இருந்தது. சரிங்களா, வேதி தொழிற்சாலையாக இது இருந்தது. அது நம்மளுக்கு தெரியணும். அது வந்து எப்படி அது வேதி தொழிற்சாலையாக செயல்பட்டுச்சுன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் சோலார் எனர்ஜி, சரிங்களா, சூரிய ஒளி ஆற்றலின் உதவியால், சூரிய ஒளியை பயன்படுத்தி அல்லது சோலார் எனர்ஜினா சூரிய ஒளியை பயன்படுத்தி. ஸோ இந்த பிரிமார்டியல் சி தொடக்க கால கடலானது ஒரு வேஸ்ட் கெமிக்கல் லெபார்டரி, ஒரு பெரிய வேதியியல் ஆய்வகமாக செயல்பட்டது. ஸோ த அட்மாஸ்பியர் வாஸ் ஆக்சிஜன் ஃப்ரீ. அந்த பிரிமார்டியல் நேரத்தில், அந்த தொடக்க கால இடத்துல ஆக்சிஜன் ஃப்ரீ. இந்த பிரிமார்டியல் தொடக்க கால பூமியில் ஆக்சிஜன் ஃப்ரீ, ஆக்சிஜன் இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரீ அண்டு காம்பினேஷன் ஆஃப் CO2 NH3. ஆனால் அந்த சமயத்தில் என்னென்ன கேஸ்லாம் இணைஞ்சது? காம்பினேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு NH3 UV ரேடியேஷன் கேவ்ஸ் ரைஸ் டு ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஹால்டன் சொன்ன சூழ்நிலையில் கார்பன் டை ஆக்சைடும் NH3 அமோனியாவும் UV ரேடியேஷன் அல்ட்ராவயலட் ரேடியேஷன் UV கதிர்கள், ஸோ இவைகள்லாம் ஒன்று சேர்ந்து என்னவா அது எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு என்னத்தை கொடுக்குது? கேவ் ரைஸ் டு ஆர்கானிக் காம்பவுண்ட், ஒரு கரிம மூலக்கூறாக உருவாச்சு, ஆர்கானிக் காம்பவுண்டாக உருவாச்சுங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது த சி பிகம் எ ஹாட் டைலூட். இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, சரிங்களா, இதனால் கடல் அதிக எண்ணிக்கையில் கரிம ஒருபடி மற்றும் பலடைகள் வந்து ஒரு நீர்த்த சூடான, சரிங்களா, உடையதாகும், சூடான நீர்த்த தன்மை உடையதாகும். சூப்புனா டைலூட், சூப் அப்படின்னா சாறு, சரிங்களா, ஒரு நீர்த்த சாறு. அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சி பிகம், அடுத்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்டு ஃபார்ம் ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்த கேட்டகரி என்ன நடக்குதுன்னா சி பிகம், கடலானது ஹாட் டைலூட், சரிங்களா, ஸோ மிக வெப்பமான டைலூட் நீர்த்த சூப், ஒரு சாறு போன்ற நீர்த்த சாறு போன்ற அமைப்பாக அமைனது. அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா கண்டெய்னிங் லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் ஆர்கானிக் மோனோமர் அண்ட் பாலிமர், சரிங்களா. அந்த ஹாட் டைலூட் சூப்பில், அந்த வெப்பமாக இருக்கக்கூடிய நீர்த்த சாறு அந்த சூப்பில் என்ன இருந்துச்சுன்னா கண்டெய்னிங் லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் ஆர்கானிக் மோனோமர், சரிங்களா. ஆர்கானிக் மோனோமர்னால் கரிம ஒருபடி, கூட வந்து கரிம பலபடியும் இருந்துச்சு. பாலிமர்னா பலபடி. ஆர்கானிக் மோனோமரும் இருந்துச்சு, ஆர்கானிக் பாலிமரும் இருந்துச்சு. ஆர்கானிக் மோனோமர் அப்படின்னா சரிங்களா கரிம ஒருபடி, ஆர்கானிக் பாலிமர்னால் கரிம பலபடி. ஸோ இதெல்லாம் அந்த ஹாட் டைலூட் சூப் அப்படிங்கிற கடலில் இருந்துச்சு. ஸோ தே என்வாஸ்டு தட் குரூப்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் அக்வர்ட் லிப்பிட் மெம்பரேன். அதுக்கடுத்து என்னாச்சுன்னா என்வாஸ்னா தன்னை சுற்றி அந்த ஆர்கானிக் இது இருக்கு இல்லைங்களா, அந்த ஆர்கானிக் மோனோமர் ஆர்கானிக் பாலிமர் இருக்கு இல்லைங்களா, அந்த என்வேஸ்னா தன்னை சுற்றி ஏதோ ஒரு உரையை, ஒரு கவரிங்கை ஃபார்ம் பண்ணுது. என்வேஸ்ட் அப்படின்னா கவரிங், ஒரு கவரிங் தன்னை சுற்றி கொள்கிறது, அல்லது தன்னை சுற்றி கவரிங் உருவாச்சு பாருங்க. ஸோ த ஆர்கானிக் பாலிமர் ஆர்கானிக் மோனோமர், சரிங்களா, போத் ஆர் என்வேஸ்டு, தன்னை சுற்றி ஒரு கவரிங்கை ஃபார்ம் ஆச்சு, சரிங்களா. தன்னை சுற்றி கொள்ளுது. எதை வச்சு சுற்றினா அக்வர்ட் லிப்பிட் மெம்பரேன்ங்களே. ஸோ சரிங்களா, கொழுப்பு படலம் அல்லது கொழுப்பு உரைன்னு கூட சொல்லலாம். கொழுப்பு படலம் அல்லது கொழுப்பு உரை தன்னை சுற்றி கொண்டது. ஆர்கானிக் மோனோமரும் ஆர்கானிக் பாலிமரும் தன்னை சுற்றி எதை பெற்றுக்கொள்கிறது? லிப்பிட் மெம்பரேன். சரி, லிப்பிட் மெம்பரேன்னா கொழுப்பு படலத்தை,
அடுத்து லிப்பிட் படலத்தை தன்னை சுற்றி பெற்றுக்கொள்கிறது. ஸோ அதுக்கடுத்து அப்படி பெற்ற பிற்பாடு லிப்பிட் படலத்தை லிப்பிட் மெம்பரேனை அந்த ஆர்கானிக் மோனோமரும் ஆர்கானிக் பாலிமர் பெற்ற பின் அடுத்துனாதுன்னா ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் லிவிங் செல்ஸ். ஸோ அந்த செல்களே இந்த லிப்பிட் மெம்பரேனை பெற்ற ஆர்கானிக் மோனோமர் ஆர்கானிக் பாலிமர் தான் ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு சரிங்களா ஃபர்ஸ்ட் லிவிங் செல் முதல் உயிருள்ள செல்லாக மாறிச்சு. முதல் உயிருள்ள செல்லாக மாறிச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ஹால்டன் காயினடு த டேம் ப்ரீபயாட்டிக் சூப் அப்படின்னு சொன்னார். அதனால் அவர் என்ன சொன்னார், அது ப்ரீபயாட்டிக் சூப்புன்னு சொன்னார். அது சரிங்களா உயிரி முன்னோடி சாறுன்னு சொன்னார் ஹால்டன். சரிங்களா அது எப்படி சொன்னார், ப்ரீபயாட்டிக் சூப் உயிரி முன்னோடி சாறுன்னு சொன்னார். ஓகே. ஸோ அது அந்த உயிரி முன்னோடி சார் என்னாச்சுன்னா பிகம் த பவர்ஃபுல் சிம்பிள் ஆஃப் த ஒப்பாரின் ஹால்டன் வியூ. சரிங்களா. ஸோ இதுவே உயிரின தோற்றத்தை விளக்கும் ஹால்டன் ஒப்பாரின் கோட்டுக்கு அடையாளமாக மாறியது. இந்த ப்ரீபயாட்டிக்னு சொன்னோம்ங்களா. ஸோ அந்த கான்செப்ட் தான் பவர்ஃபுல் சிம்பிள். சரிங்களா. ஸோ அடுத்து ஒப்பாரின் ஹால்டன் 2 பேர் சேர்ந்து ஒரு கருத்தை வெளியிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த கருத்திற்கு ஒரு அடித்தளமாக விளங்கியது அப்படிங்கிறாங்க. ஓகே. ஆரிஜின் ஆஃப் லைஃப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்பாரின் அண்டு ஹால்டன் இண்டிபெண்டன்ட்லி சஜஸ்டட் 2 பேருமே தனித்தனியாக சஜஸ்டட் என்ன சொன்னாங்கன்னா ப்ரீமிட்டிவ் அட்மாஸ்பியர் தொடக்க கால இந்த எர்த்தினுடைய சூழ்நிலை மண்டலமானது வாஸ் ரெடியூசிங். சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது, கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். தொடக்க காலத்தில் அந்த தொடக்க கால ஹாட்டாக இருந்த என்வரான்மெண்ட் கொஞ்சமாக குறைஞ்சிது. ஓகே. அண்டு இஃப் தேர் வாஸ் அப்ரிஷியேட் சப்ளை ஆஃப் எனர்ஜி லைட்டனிங் அந்த சமயத்தில் சரிங்களா. ஸோ தேவையான சக்தி கிடைத்திருந்தால் அப்படி டைரக்டான அந்த பிரிமிட்டிவ் என்வரான்மெண்ட் அந்த தொடக்க கால ஹாட் என்வரான்மெண்ட் படிப்படியாக குறைஞ்சிருக்கும். அப்படி குறையும் போது அங்கே ஏதோ ஒரு சக்தி கிடச்சிருக்கும் அந்த என்வரான்மெண்ட்டுக்கு. ஸோ யூவி ரேடியேஷன். ஸோ அப்ரிஷியேட் சப்ளை ஆஃப் எனர்ஜி சச் as லைட்டனிங் ஆர் யூவி லைட் தென் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கேன் பி சிந்தசைஸ். சரிங்களா. அந்த என்வரான்மெண்ட் குறைஞ்சிருக்கும். அந்த ஓல்டு பிரிமிட்டிவ் என்வரான்மெண்ட் ஹாட்டாக அந்த என்வரான்மெண்ட் வந்து குறைஞ்சிருக்கும். அந்த சமயத்தில் அப்படி குறைஞ்சிருக்கும் போது கூடவே எனர்ஜி அங்கே உள்ளே போயிருக்குது. யூவி ரேடியேஷனோ லைட்டனிங்கோ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பவர் உள்ளே போய் அங்கே ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஆர்கானிக் மாலிகூல்ஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்கானிக் அது எண்ணிக்கையிலான கரிம மூலங்கள் உருவாயிருக்கும். சரிங்க சிந்தசிஸ். ஸோ அதுலேருந்து ஆர்கானிக்ஸை ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் ஆரிஜின் ஆஃப் லைஃப். Okay, so today part is over. Don't skip the video. Watch completely. Thank you. Keep watching.